குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 15. உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்படுதல். தாவீதின் நகரில் அவர் தமக்கு வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தையும் அமைத்தார். பின்னர் தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றென்றும் அவருக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியர் தவிர வேறொருவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று கூட்டினார். அவர்கள் முறையே கோகாத்தின் புதல்வருள் தலைவர் உரியேல், அவருடைய உறவின் முறையினர் 120 பேர். மெராரியின் புதல்வருள் தலைவர் அசாயா, அவருடைய உறவின் முறையினர் 220 பேர். கேசேம் புதல்வருள் தலைவர் யோவேல், அவருடைய உறவின் முறையினர் 130 பேர். எலிசாபான் புதல்வருள் தலைவர் செமாயா, அவருடைய உறவின் முறையினர் 200 பேர். எபிரோன் புதல்வருள் தலைவர் எலியேல், அவருடைய உறவின் முறையினர் 80 பேர். உசியேல் புதல்வருள் தலைவர் அமினதாபு, அவருடைய உறவின் முறையினர் 112 பேர் ஆவர். குருக்களாகிய சாதோக்கு, அபியாத்தார் ஆகியோரையும் லேவியராகிய உரியேல், அசாயா, யோவேல், செமையா, எலியேல், அமினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். அவர் அவர்களை நோக்கி, லேவியரின் மூதாதையர் வீட்டு தலைவர்களே, ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். முன்பு ஒருமுறை நீங்கள் பேழையை சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாக செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி அதை தேடி செல்லாமற் போனோம் என்றார். எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். பின்பு மோசேயின் கட்டளையாக தரப்பட்ட ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தூக்கி லேவியர்கள் தங்கள் தோள் மேல் சுமந்து வந்தார்கள். லேவியரின் தலைவர்கள் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சியொலி எழுப்பக்கூடிய பாடகர்களை நியமிக்குமாறு தாவீது அவர்களுக்கு கட்டளையிட்டார். எனவே அவர்கள் யோவேலின் மகன் ஏமானையும் அவருடைய உறவின் முறையினருள் பெரேக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியின் மைந்தரான அவர்களுடைய உறவின் முறையினருள் கூசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு 2ஆம் நிலையில் அவர்களுடைய உறவின் முறையினரான செக்கரியா, யகசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா ஆகியோரையும் வாயிற்காவலரான ஓபேதேதோம், எகியேல் ஆகியோரையும் நியமித்தார்கள். பாடகர்களான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்கள் ஒலிக்க செய்பவர்கள். செக்கரியா, அசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புருகளை வாசிப்போர் ஆவர். மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், எகியேல், அசசியா ஆகியோர் செமினித்து இசையில் சுரமண்டலங்கள் வாசிப்போர் ஆவர். லேவியர் தலைவர் கெனனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராயிருந்ததால் அவர் இசை கற்பித்தார். பெரக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலராயிருந்தனர். குருக்களான செபனியா, யோசபாத்து, நெத்தனியேல், அமசாய், செக்கரியா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காலங்களை ஊதுபவர்களாயிருந்தார்கள். ஓபேதேதோமும் எகியாவும் பேழைக்கு காவலராயிருந்தனர்.
உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு எடுத்து செல்லுதல். இவ்வாறு தாவீதும் இஸ்ரேலின் பெரியோரும் ஆயிரவர் தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஓபேதேதோம் வீட்டிலிருந்து கொண்டுவர மகிழ்ச்சியுடன் சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாய்களையும் பலி செலுத்தினார்கள். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லாரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய நாற்பட்ட அங்கி அணிந்திருந்தனர். தாவீது நாற்பட்டாலான ஏபோது ஒன்றையும் அணிந்திருந்தார். இஸ்ரேலர் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு எக்காளம் கைத்தாள ஒலியோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தனர். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீது நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகாள் பலகனி வழியாக எட்டி பார்த்தார். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை தன்னுள்ளத்துள் இகழ்ந்தார். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 16. அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தார்கள். பின்பு கடவுளின் திருமுன் எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார்கள். எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் தாவீது செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் அவர் ஆசி வழங்கினார். அவர் இஸ்ரேலராகிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஓர் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சைப்பழ அடையும் கொடுத்தார். பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் திருப்பணி புரியவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் செயல்களை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியரில் சிலரை நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும் எயியேல் செமிராமோத்து எகியேல் மத்தித்தியா எலியாபு பெனாயா ஒபேதேதோம் எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டலம் ஆகிய கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா யாகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காலங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். இறை புகழ்ச்சி பாடல். ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் தாவீது அன்று முதலாக அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை கூவி அழையுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரேலின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் அனைத்துலகிற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ஆபிரகாமுடன் அவர் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோப்புக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அவர் அதை உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன், அதுவே உங்களுக்குரிய பங்காகும், உரிமை சொத்தாகவும் இருக்கும் என்றார் அவர். அவர்கள் அப்போது மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராய் இருந்தார்கள். அவர்கள் அங்கே அந்நியராய் இருந்தார்கள். ஒரு நாட்டு நின்று அவர்கள் மற்றொரு நாட்டிற்கும், ஓர் அரசு நின்று மற்றொன்றிற்கும் அலைந்து திரிந்தார்கள். அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு அரசர்களை அவர் கண்டித்தார்.
நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர்கள், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர்கள் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிறவினத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கே சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். தானிய படையல்களுடன் அவர் திருமுன் வாருங்கள், தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது, இனி அது அசைக்கப்படுவதில்லை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிறவனத்தாருக்கு அறிவிப்பாராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களிகூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க அவர் வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழ் பெறுவாராக என சொல்லுங்கள். அப்பொழுது மக்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை போற்றினர். எருசலேமிலும் கிபையோனிலும் வழிபாடு. பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவருடைய உறவின் முறையாரையும் தாவீது பணித்தார். ஓபேதேதோமும் அவருடைய உறவின் முறையார்களான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென நியமித்தார். எதுத்தூனின் மகனான ஓபேதேதோமும் கோசாவும் வாயிற்காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவருடைய உறவின் முறை குருக்களும் கிபையோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திரு சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரிபலி பீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். அவர்களோடு ஏமானையும் எதுத்தூனையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று உரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு தாவீது கட்டளையிட்டார். அவர்களோடு ஏமான், எதுத்தூன் ஆகியோரை எக்காலங்களையும் கைத்தாளங்களையும் இறைப்பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். எதுத்தூனின் புதல்வரை வாயிற்காவலராக நியமித்தார். பின்னர் மக்கள் அனைவரும் தத்தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 17. தாவீதுக்கு நாத்தானின் செய்தி. தாவீது தம் அரண்மனையில் குடியேறிய பின் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரைக்கூடாரத்தில் இருக்கின்றதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்றிரவே கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே ஒரு கூடாரத்தை விட்டு
மற்றொரு கூடாரத்துக்கும் ஒரு தங்குமிடத்திலிருந்து மற்றொரு தங்குமிடத்திற்கும் மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாள்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என்று கேட்டேனா? எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியது, படைகளின் ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே: வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை எடுத்து என் மக்கள் இஸ்ரேலை ஆள்பவனாக மாற்றினேன். நீ சென்றவிடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். இனி உலகின் பெரும் தலைவர்களுக்கு இணையான புகழை நான் உனக்கு அளிப்பேன். என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு ஓரிடத்தை கொடுப்பேன், அங்கே அவர்களை வேர்கொள்ள செய்வேன். எனவே அவர்கள் அங்கே நிலையாய் வாழ்வார்கள், ஒரு காலம் அலைந்து திரிய மாட்டார்கள். முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார்கள். என் மக்களாகிய இஸ்ரேலர் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். நான் உன் எதிரிகளை பணிய செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் புதல்வருள் ஒருவனாகிய உன் வழித்தோன்றலை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான். அவன் அரியணையை என்றென்றும் நிலை பெற செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். உனக்கு முன் இருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கி கொண்டது போல அவனிடமிருந்து விலக்கி கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நிலை பெற செய்வேன். அவனது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். தாவீதின் நன்றி பாடல். அப்போது தாவீது அரசு ஆண்டவர் திருமுன் சென்று அமர்ந்து கூறியது: கடவுளாகிய ஆண்டவரே, என்னை நீர் இவ்வளவு உயர்த்தியமைக்கு நான் யார்? என் வீட்டார் எத்தகையவர்? ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. உம் அடியானுடைய வீட்டுக்கு இனியும் வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். உம் அடியானாகிய என்னை நீர் பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் மக்கள் அறியும்படியும் செய்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவருமில்லர். எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்ட எல்லாவற்றின்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு இணையான வேறு ஒரு மக்களினம் உலகில் உண்டோ? அவர்கள் உம்முடைய மக்களாயிருக்கவும் நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர்தாமே முன் சென்றீர். எகிப்திலிருந்து நீர் மீட்டு கொண்ட உம் மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்திற்குரிய செயல்களை நீர் செய்தீர். உம் மக்களாகிய இஸ்ரேலர் என்றும் உம் மக்களாக இருக்க செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர். இப்போதும் ஆண்டவரே, நீர் உம் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்று உமது பெயர் மாற்றியுற்று எந்நாளும் நிலை பெற்றிருப்பதாக. உம் அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீர் உம் அடியானுக்கு ஒரு வீட்டை கட்டுவதாக என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளேன். இப்போதும் உம் அடியானின் வீடு
என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கியுள்ளீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 18. தாவீதின் போர் வெற்றிகள். அதன் பின்னர் தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை பணிய செய்தார். காத்து நகரையும் அதன் சிற்றூர்களையும் பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபை தோற்கடித்தார். மோவாபியர் தாவீதுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு வரி செலுத்தினர். சோபாவின் மன்னனான அததேசர் யூப்பிரதீசு ஆறு வரை தம் ஆட்சியை வலுப்படுத்தும் நோக்குடன் செல்கையில் தாவீது அவனையும் ஆமாத்தின் அருகே வென்றார். அவனிடமிருந்து 1000 தேர்களையும் 7000 குதிரை வீரரையும் 26000 காலால் படையினரையும் அவர் கைப்பற்றினார். அவற்றுள் 100 தேர்களான குதிரைகளை வைத்துக்கொண்டு ஏனைய தேர் குதிரைகளின் தொடை நரம்புகளை அறுக்க செய்தார். சோபாவின் அரசரான அததேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு நகர்வாழ் சிரியர் வந்தனர். தாவீது சிரியரில் 22000 பேரை கொன்று குவித்தார். மேலும் தாவீது தமஸ்கு நகரின் நடுவில் பாளையங்களை அமைத்தார். சிரியர் தாவீதுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு வரி செலுத்தினர். தாவீது சென்றமிடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். மேலும் தாவீது அததேசரின் அலுவலர் வைத்திருந்த பொற்கேடயங்களை கைப்பற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் நகர்களாகிய திப்காத்திலும் கூனிலுமிருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து வந்தார். அதை கொண்டு சாலமோன் வெண்கல கடலையும் தூண்களையும் தேவையான வெண்கல களங்களையும் செய்தார். தாவீது சோபாவின் அரசனான அததேசரின் படைகள் முழுவதையும் வென்றது பற்றி ஆமாத்தின் மன்னனான தோகு கேள்விப்பட்டான். அததேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவீது அரசருக்கு வாழ்த்து கூறவும் அவரை பாராட்டவும் அவன் தன் மகன் அதோமரை அனுப்பினான். ஏனெனில் அததேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தான். மேலும் பொன், வெள்ளி, வெண்கலத்தாலான அனைத்து களங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான். இவற்றையும் யோதோமியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி, பொன் யாவற்றையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்தார். செருயாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் 18000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார். அவர் ஏதோமில் பாளையங்களை அமைத்தார். ஏதோமியர் யாவரும் தாவீதுக்கு அடிமைப்படலாயினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். தாவீது இஸ்ரேலர் எல்லாருக்கும் அரசராயிருந்தார். அவரது மக்கள் அனைவருக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்கச் செய்தார். செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து பதிவாளராகவும் இருந்தனர். அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியாத்தரின் மகன் அகிமெலக்கும் குருக்களாய் இருந்தனர். சௌசா என்பவரோ எழுத்தாளராய் பணிபுரிந்தார். யோயதாவின் மகன் பெனயா கிரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் படைத்தலைவராய் இருந்தார். தாவீதின் புதல்வர் அவர்தம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர்.